என் தம்பிக்கு எந்த குறையும் வராம அவன் சந்தோஷமா தீர்காயுசா இருக்கணும். அம்மா தாயே, எனக்கு மட்டுமே வேண்டிட்டு இருக்கிற எங்க அக்கா எப்போதும் சந்தோஷமா வாழணும். இந்த அக்காவை விட்டு என்னைக்குமே பிரியாம இந்த தம்பியும் வாழணும். என்னையா காணாத கண்ட மாதிரி மடுவையா பாத்துட்டு இருக்க? ஒரு விசேஷம் பாத்தியா? மாடு முன்னால சாப்பிடுது, பின்னால பால் கொடுக்குது. நாமளும் முன்னாலதான் சாப்பிடுறோம். சும்மா பேசிட்டே இருக்காத, நான் பால் கறந்துட்டு இருக்கேன்ல. நானும் சேர்ந்து கறக்கட்டுமா? 2 பேரும் சேர்ந்து கறந்தா வத்திரும். வத்தி போற மடுவாது கறக்க கறக்க ஒரு காமதேனு வாச்சே. சரி சரி, வீணா பேசிக்கிட்டு இருக்காம கறந்த பால் அப்படியே காய்ச்சி அதுல பணங்கள் கண்டும் பேரிச்சம்பளம் போட்டு கொண்டு வா. எதுக்கு? குழந்தை பிறக்கணுமே, அதுக்கு. அதுக்குதான் நான் விரதம் இருக்கனே. அப்ப நான் என்ன பண்றது? நீங்க தனியா விரதம் இருங்க. நான் தனியா விரதம் இருந்து இவ தனியா விரதம் இருந்தா எப்படி குழந்தை பிறக்கும்? ஐயோ, கல்லுங்கல்லும் மோதனாத்தானே நெருப்பு வரும். இவ தனியா நெருப்பு உண்டாக்க பாக்குறாளே, எப்படி? எவ்வளவு நிலமும் நம்மளுக்கு சொந்தமா இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்லக்கா? நாம எல்லாம் உரிமை கொண்டாடுறதுக்காக பிறக்கலடா, உழைச்சி பிழைக்கிறதுக்காகத்தான் பிறந்திருக்கோம். என்ன கை? ஐயோ, ஐயோ, இப்படி ஒரு அழகா பார்த்ததே. ஐயோ, என்ன அழகு! ஐயோ ஐயோ ஐயோ, மெதுவா மெதுவா. ஆஹா, ஐயோ, என்ன சுகமா இருக்கு. என்னையா காயப்பட்டு கிடக்குது? பேசாம 10 போட்டுட்டு வீட்டுல கிடக்கலாம்ல, ஏன் இங்க வந்த? என்னது? நான் இங்க வந்து மேற்பார்வை பார்க்கலன்னா என்ன ஆவறது? என்னாச்சு? ஒண்ணு இல்ல, வலி வலி. ஓஹோ, இந்த வந்துட்டேன். கண்ணம்மா, உன்னை யார் அங்க போய் வேலை செய்ய சொன்னது? ஏன்? நான் தான். ஏண்டா, நான் ஒருத்தங்க மேல் பார்வை பார்த்துட்டு தெரியலையா? எனக்கு மேல நீ சட்டாம்பளி ஆயிட்டியா? யார் எங்க நின்னா என்ன? உனக்கு வேலை நடந்தா சரிதானே? யார் யார் எங்கெங்க இருக்கணும்னு எனக்கு தெரியும். நீ போய் உன் வேலையை பாரு, இவங்களெல்லாம் நான் பாத்துக்கிறேன். போடா. நீ என்ன வேலை பாக்குறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னது? செய்யற வேலை பார்க்காம வேலை செய்யற பொம்பளைங்களை இப்படி அப்படியே பாக்குறது எனக்கு தெரியாது நினைச்சியா? என்ன ஒரு மாதிரியா பேசுற? நீ என்ன பெரிய இவனா? ஐயோ அடிக்கிறா அடிக்கிறா, காப்பாத்துங்களா! ஐயோ ஐயோ, ஒண்ணும் தெரியாது என் புருஷனை கையை நீட்டி அடிக்கிறானே படுபாவி. என் புருஷனே கை நீட்டி அடிக்க ஆரம்பிச்சியா? நானா பார்த்து உங்களுக்கு சொல்றதுனால தான் உங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்குது, இல்லன்னா பட்னியா கிடக்க வேண்டியதான். என்னைக்கு நீ என்ன கை நீட்டி அடிக்க ஆரம்பிச்சியோ இனிமே உனக்கு இங்க வேலை இல்ல. போடா போடா. உன்ன மாதிரி பொறுக்கிக்கிட்ட நானும் வேலை பார்த்து என்னங்க நீங்க வேடிக்கை பாக்குறீங்க? குனிஞ்சு வேலை செய்யுங்க. குனியடி. தேனு 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 தேனு. பாட வேணும். அதுக்காக கோவப்பட்டு சண்டை பிடிச்சா நஷ்டம் அவங்களுக்கு இல்ல, நமக்கு தான். அதை தெரிஞ்சுக்க. அதுக்காக அந்த பையன் உன்னை முழுங்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பான், என்ன சும்மா இருக்க சொல்றியா? ஏன் அறுவாளை எடுத்துட்டு போய் அவங்கள சீவி போட போடா போக்கத்தவன. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ எங்க எல்லாம் போய் வேலை செய்யறது எனக்கு பிடிக்கல. வேலை செய்யாம உட்காந்து சாப்பிடுற மாதிரியா நம்ம ஐயனும் ஆத்தாலும் நம்மளை விட்டுட்டு போயிருக்காக? நம்மள மாதிரி அன்னாடங்காட்சிங்க இதுக்கெல்லாம் ரோசப்பட்டா நம்ம வீட்டுல அடுப்பும் எரியாது, நம்ம வயிறும் நிறையாது. சரி சரி, அதை விட சாப்பிடுப்பா. காலையில இருந்து உன் வயிறு காஞ்சி கிடக்கும், சாப்பிடு. எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஒன்றும் பசிக்கல. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? பசி தாங்காத பயலாச்சே. இத பாரு,
இப்ப நீ சாப்பிடல, நானும் சாப்பிட மாட்டேன். ஆமா. என்ன குழம்புக்கா வச்சிருக்க? அப்படி கேளு, மணக்கிறது தெரியல. நெத்திலி கருவாட்டு குழம்பு வச்சிருக்கேன், சாப்பிடு. ஓஹோ, நீயா? துரை, எங்க புறப்பட்டீங்க? வேலைக்கு தான். உன்னை எவன் வேலைக்கு வச்சுக்குவான்? முதல்ல நீ வேலைக்கு வருவ, அப்புறம் அவன் அங்க பார்த்தான் இங்க பார்த்தான்னு சொல்லிட்டு என்கிட்ட அடிதடிக்கு வருவ. நீ வேணாப்பா. ஐயா, இனிமே என் தம்பி அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். இவனும் வேலைக்கு வரட்டும்யா. இந்த பாரு கண்ணம்மா, அவனுக்காக நீ பறிஞ்சு வச்சிருந்த, நீ வேலைக்கு வேணாம். ஏன்? நீ 2 பேரும் சம்பாதிச்சு வச்சிருக்கீங்களா உட்காந்துங்கிறதுக்கு? ஐயா, தயவு செஞ்சு. பார், சொல்றத சொல்லிவிட்டேன். நீ வேலைக்கு வர்றதும் வராதும் உன் இஷ்டம். என்ன அங்கடி வேடிக்கை பாக்குறீங்க? போங்கடி வேலைக்கு. ஒன்னு நான் போயிட்டு இதுக்கு போய் மூஞ்ச உம்மனி வச்சுட்டு இருக்க. நீ வீட்டுல போயிரு, சாயங்காலம் சினிமா போலாம். காலையில இருந்து என் ரைஸ் மில்ல வேலை பாக்குற பொண்ணுங்களா இளமையா அழகா கொழுகோன்னு இருக்கணும். சரி, தெரிஞ்சதா? அச்சி, ஒண்ணு இல்ல, உடனே முந்திக்குவிய. பாத்துக்கிறேங்க, நான் பாத்துக்கிறேங்க. அல்ல காட்டாத. இந்தா ஐயா, இந்தாயா. பணம் வந்துருச்சுல, நான் பாத்துக்கிறேங்க. போ. விட்டா பூந்துருவியா? ஓடி. யாரா பொன்னுசாமிங்கிறது? ஏங்க, நான் தான். என்னடா, என்ன அடையாளம் தெரியல? நான் தான் சவுந்தரராஜன். எப்படி இருக்க? இல்லடா, பக்கத்துல மாத்தலாம் இருக்கேன். சரி, உன்ன கையோட பாத்துட்டு போலாம். உட்காரு உட்காரு உட்காரு. அப்புறம் அப்புறம் என்ன சொல்லுடா. சுமாரு எடா, ரைஸ் மில் எல்லாம் பொம்பளைங்களா வேலைக்கு வச்சிருக்க? பாத்துருவிய பாக்காம பேருக்கு 2 ஆம்பளைங்களை வேலைக்கு வச்சுக்கிறது இல்லையா? என் உயிர் எடுக்கிறதுக்கா? ஒழுங்கா வேலைக்கு செய்ய மாட்டாங்க. நமக்கும் கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்காது இல்ல? கிராமத்துல இருக்கதாண்டா உண்மையான அழகு. பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். இங்க வந்துட்டு எல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இரு. ஆமா, என்ன சாப்பிடுற? ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். குடிக்கிறதுக்கு ஜில்லுன்னு தண்ணி வேணும். தண்ணி தானே? கண்ணமா, செம்ப கழுவிட்டு தண்ணியை கொண்டா. வேமாவா, அவசரப்படுத்தாது. குடுமா ஐயா, கையில கொடு. இதுதான் கை. ஏய், இருந்து செம்ப வாங்கிட்டு போல. நல்லா இருக்கு. எது? சொம்பு. இந்த யாரா அவ? பேரு கண்ணமா. நல்லா இருக்கல? விஷயத்துக்கு எப்படி? ஐயோ, நெருப்புப்பா, எரிச்சிருவா. நெருப்புனா தண்ணி ஊத்தி அணைச்சிட வேண்டியதானே? நீ நடக்கிற கதையை பேசுறியா? நீ ஏதாவது சாப்பிட்டியா இல்லையா? ஏப்ப பண்ணா சொல்லு, நான் அப்புறமா வரேன். பொன்னுசாமி, அந்த நெருப்புல குளிர் காயும் போது என்னை பத்தி கொஞ்சம் நினைச்சுக்க. நான் சிகரெட்டே 10 வைக்க முடியல, நீ குளிர் காயணுங்கிற. சரி, சாப்பாடு போடுன்னு சொல்லிட்டல, ராத்திரி வரேன். நல்ல வெட கோழியை ஒண்ணு பார்த்து அடிச்சு வை. சொல்லிட்டேல, கோழி வருவேன், கோழி மசாலா, கோழி ஊறுகாய் வரைக்கும் ஏற்பாடு பண்ணிடுறேன். போ. எல்லாம் முட்டை போட்ட கோழியா இருக்க, எதை அடிக்க? சூட்ல ஒன்றும் தெரியாது. உனக்காக நான் கூட்டிட்டு போறேன், எனக்காக நீ கூட்டிட்டு போயிருக்கியா? வாயா பால்சாமி, இப்பதான் வர்றத உனக்கு நேரங்களவே கிடையாதா? பசுவுக்கு பகலே போதுமையா? இப்ப என்னால முடியாது. ஒன்னு எவையா கேட்டான்? விட்டா 30-40 தாங்கும் போல் இருக்க. இங்க போய் அது சோர்ந்து போய் கிடக்கு. இதுவா சோர்ந்து போயிருக்கு? இந்த சோர்வை போக்குறதுக்கு நான் ஒரு வழி சொல்லட்டுமா? இல்ல, இந்த நாத்து அடிக்குது, என்ன கடைக்கு கொடுக்குற? இவ புரியுதா? கேட்கவே முடியல. எப்படி கேட்கும்? இப்படி கட்டிக்கிட்டா
இப்ப புரியுதா? ஏன் அடிக்கிற? நீதான் முன்னால இந்த விஷயத்தையும் பொட்டாட்டிக்கிட்ட சொன்னியா? அவள் நாளா என்ன தூங்க விடாம போயிட்டாள. ஓஹோ, முயற்சி பண்ணிருக்கணும். இந்த புள்ள கலைச்செல்வி, ஆ, குழம்பு கோச்சிக்கிட்டு இருக்கு, கறி வேணா வந்துட்டு போ. ஆ, கண்ணம்மா நீ போ, நான் பிறகு வரேன். வேண்டாம் வேண்டாம், என்னை விட்டுடு. வேண்டாம், என்னை விட்டுடு. வேண்டாம், நீ தொட்ட நான் தற்கொலை பண்ணிக்குவேன். என்னை விட்டுடு. வேண்டாம் வேண்டாம், என்னை விடு, என்னை விடு. வேண்டாம், என்னை விட்டுடு. வேண்டாம் வேண்டாம், என்னை விட்டுடு, என்னை விட்டுடு, என்னை விட்டுடு. ஏய். டேய், உனக்கு உன் பொண்டாட்டிக்கு என்னடா தகராறு? அவ தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு நீ என்னடா கொடுமை பண்ண அவள? எனக்கு என் பொண்டாட்டிக்கு இது வரைக்கும் எந்த சண்டையும் வந்தது இல்லைங்க. ரைஸ்மில்லுக்கு வேலைக்கு போனவ காலையில ஆகி வரலீங்க. இப்ப போனதான் பாக்குறேங்க. நீ இப்படி கேட்டா உண்மையை சொல்ல மாட்டேன். இந்த பாடிய போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ண சார். இவனை ஸ்டேஷனுக்கு தள்ளிட்டு போ. எப்படி உண்மையை வரவழைச்சுன்னு எனக்கு தெரியும். போட தள்ளிட்டு போ. கூட்டம் வேடிக்கை பார்த்துட்டு அனுப்பியா போட. ஏக்கா ஏக்கா, நம்ம செல்விக்கா இல்ல, அது வந்து கிணத்துல வந்து சத்து போயிடுச்சு. என்னடா சொல்ற? ஆமாக்கா, அவ புருஷன் தான் அவளை கொலை பண்ணிட்டான்னு சொல்லி போலீஸ் புடிச்சிட்டு போயிடுச்சு. அது எப்படிக்கா அவன் கொலை பண்ணிருக்க முடியும்? நேத்து வரைக்கும் அவங்க சந்தோஷமா தானே இருந்தாங்க. செல்வி தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு ரைஸ் மில்ல என்னமோ நடந்திருக்கு. ஆமாக்கா, அந்த ரைஸ் மில் முதலாளி கூட அங்கதான் இருந்தான். அந்த இன்ஸ்பெக்டர் ரைஸ் மில்லுக்காரனுக்கு ரொம்ப வேண்டியவர். அதனால தான் நாம ஏழைங்க, நமக்கு எதுக்குடா அவங்க பொல்லாப்பெல்லாம். இப்போ எப்படிக்கா இருக்கு உடம்பு? என்ன டவுன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாமா? எனக்கு இப்ப இந்த மருந்து வேற குடிச்சிருக்கேன். கொஞ்ச நேரம் கண்ணை செஞ்சா சரியா போயிடும். நீ சாப்பிடல, இந்த கடைக்கு போய் ஏதாவது வாங்கி சாப்பிடு. நாளைக்கு நான் எப்படி எந்திரிச்சு வேலைக்கு போயிடுவேன். உனக்கு மீன் குழம்பும் சோறும் ஆக்கி போடுவேன், போய் சாப்பிடு. சரிக்கா.